ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சா ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் வந்து பேக் நெக் வந்து எப்படி கட் பண்ணலாம், சிம்பிளாக நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். இது வந்து மொபைலில் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிறையா க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து ஆன்லைன் மற்ற ஆப்பை விட இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அளவெல்லாம் வந்து சைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவெல்லாம் வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். இது வந்து ப்ளவுஸ் பேக் பார்ட் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, அப்புறம் ஸ்லீவ் வந்து ட்ரெண்டிங்காக பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு அப்படின்னு காமிக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த என்னோடய வீடியோ சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ விசிட் பண்ணாதவங்க சா ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ நான் வீட்டில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்போம். ஸோ அப்படி இருக்காமல் நம்மளால் ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்குள்ளே வரணும். அப்போ தான் நம்மளால் ப்ளவுஸ் தைக்க முடியும். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம நார்மலாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ரொம்ப ஈஸியாக சூப்பராக தைச்சிக்கலாம். நமக்கு நம்மளே தைச்சி வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதே நம்ம கஸ்டமருக்கு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கில் வந்து இருக்கிற ஹாப்பினஸ்ஸே தனி தான். ஸோ வந்து நான் இங்கே வந்து தனியாக கிளாஸ் போகணும் அப்படி இப்படின்லாம் எதுவும் நீங்கள் நினைக்க வேணாம். நார்மலாக வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்துட்டே வந்தால் கூட நம்ம பேசிக் ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் மட்டுமே போதும் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இந்த ரொம்ப சிம்பிள் ஈஸி தான். நம்ம எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்னு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நிறையா ப்ளவுஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸு, நாளைக்கு 2 ப்ளவுஸ் அப்படின்னு வந்து நம்ம டைமை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் கிடைக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து வெறும் ப்ளவுஸ் பேக் கட்டிங் மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷ்னலும் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ வந்து நான் பேக் லென்த் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா 15 இன்ச்சஸ் வந்து லென்த் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட லென்த் வந்து நான் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம நெக் வந்து நம்ம லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி ஷோல்டருக்கு ஆர்ம் ஹோல் நம்ம வரைகிறதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்படி நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம வந்து கர்வ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கர்வ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் தான் நான் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம வந்து இப்போ வீட்டிலே நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் நம்ம டைமை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி நம்ம வந்து இருந்தோம்னாவே நம்ம சூப்பராக ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நெக்கை வந்து நான் மார்க் பண்ணுறேன். சாதாரண நார்மல் கர்வ் தான் மார்க் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம 1 இன்ச்சஸ் வந்து கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் கொடுக்கலாம். இதே நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் கர்வ் உங்களுக்கு வரைய தெரியும்னா நான் இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் 1 இன்ச்சஸ் வந்து நெக்கு கொடுக்கணும். ஆர்ம் ஹோலுக்கு வந்து எப்போவுமே 1.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்வ் கொடுக்கணும். அப்போ வந்து கர்வ் வந்து ரொம்ப ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து கை வந்து ஆர்ம் ஹோலில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காது. இது மாதிரி இந்த 1.5 இன்ச்சஸ் கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே 1.5 இன்ச்சஸ் தான். மேலே வந்து பாருங்கள், நான் வந்து எவ்வளோ நான் அளவு மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சஸ், ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். லென்த் வந்து நான் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து எவ்வளோனா 11.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன், மேலேயும் கீழேயும். அப்போ தான் நம்ம டாட் பிடிக்கும் போது கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சா ஃபேஷன் டிசைனர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.